ஆத்ம வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. வணக்கம் சாமி. வணக்கம்மா. இன்னைக்கு என்ன கேள்வி கேட்க போறோமா? ஜாக்கிரதா, தூங்கா, சொப்பனா அப்படின்னா என்ன சாமி? ஜாக்கிரதா, தூங்கா, சொப்பனா. ஒரு மனிதன் வந்து நம்ம தூங்குறோம்ல, அது வந்து தூக்கத்தை மரணத்துக்கு ஒத்தி தான் தூங்குறது. நம்ம வந்து பிறக்கிற தேதி கூட கண்டுபிடிச்சிடலாம், என்னைக்கு சாவுறோன்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து சாகும்போது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மயக்க நிலைக்கு போயிடும். மயக்க நிலைக்கு போயிட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம விந்து வெளியாகிடும். சூட்சம் வந்து சூலம் வந்துக்குது. சூட்சம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, சூலம் வந்து பார்க்கக்கூடியது. 9 வாசல் வழியாக நம்ம உயிர் வந்து பிரியுது. மகானுக்கெல்லாம் தலை வழியாக பிரியுது. மற்ற சாதாரண மனிதர்கள்லாம் வந்து கீழே பகுதியில் பிரியும். அது கீழ்ப்பகுதியில் பிரியுதா, அது வந்து நம்ம தூங்க, அதாவது ஜாக்கிரதைன்றது நம்முடைய மரணத்துக்கு ஒத்திக்கு தான். டெய்லி தூங்கி எழுந்திருக்குங்கள, தூங்கி எழுந்திருக்கும்போது மரணத்துக்கு ஒத்திக்கு தான் அது ஜாக்கிரதா. ஜாக்கிரதை. அடுத்து தூங்கா. தூங்கா வந்து நம்ம எப்பயும் வந்து தூங்காமே இருக்கணும். அதாவது ரொம்ப நேரம் ஆழ்ந்து தூங்குறது உண்டு. அது சிலது கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் தூங்குவாங்க, டக்குன்னு எப்போ எழுப்பணும் டக்குன்னு எழுந்துக்குவாங்க. நம்ம பேர் சொல்லி தான் எழுப்பணும். அவங்க வந்து கை தொட்டில் எழுப்பக்கூடாது, தொட்டில் எழுப்பக்கூடாது, கை தொட்டில் எழுப்ப நம்ம பேர் சொல்லி கூட்டி எழுதினா எழுந்துருவாங்க. சில பேர் எந்திரிக்க மாட்டேங்க, நான் தான் கோர்த்து விட்டு தூங்குவாங்க. அது வந்து அதுமாரியும் இருக்கக்கூடாது. நம்ம வந்து அதுக்கு அது அடுத்தது சொப்பனம். நம்ம கிணவு நல்லா தூங்கும்போது தூக்கத்தில் நம்ம கிணவு வரும். கிணவு வரும்போது குழந்தை நடந்தது, இளமை பருவம் நடந்தது, அப்புறம் நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் வந்து படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், கல்யாணம் பண்ணோம், ஃப்ரெண்ட் நண்பரை சந்திக்கிறோம், நல்லது கெடுத்து கலந்துக்கிறோம். அதோட நம்ம தூங்கும்போது அந்த கிணவு வரும். கிணவு வந்து நம்ம மனமாகப்பட்டது, மனம் வந்து மூளைக்கு செல்லும். ஆழ்ந்து தூங்கும்போது மூளை வந்து எப்பவுமே வந்து அப்படியே நம்ம மைண்ட் உள்ளுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம நடந்தது போனது அது வந்து தான் சொப்பனம். அது அது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை வந்து நம்ம சில பேர் கிணவுல சிரிச்சிக்குவாங்க, சில பேர் பயந்து போய் எழுந்திருக்குவாங்க. அது பயங்கரமான கிணவாக இருக்கும், நல்ல செய்தியாக இருக்கும். அப்போ வந்து அது வந்து சொப்பனம். அது வந்து எப்பயும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து அது மனநிலையை பொறுத்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான் அது கிணவா வர்றது. அது மைண்டு செட் பண்ணிக்கின்னு அது தூக்கத்தில் கிணவு காண்றோம். பகலில் சில பேர் தூங்க கிணவு காண்டுவாங்க. சிலது வந்து நடந்தது கிணவு காணும், சிலது நடக்க போகிறது கிணவு காண்டுவாங்க. நடக்க போகிறது வந்து கற்பனை, நடந்த வந்து மூளையில் அது மைண்டு செட் பண்ணியிருக்கோம். அதுதான் அதுதான் அதுக்கு அர்த்தம். அதேமாரி இவங்க துரியா நிலை ஒன்று இருக்குது. துரியா நிலை மகானுக்கு தான் அது. அவங்க இரவில் வந்து இரவில் வந்து மூச்சுட்டு இருப்பாங்க, பகலில் தூங்குவாங்கம்மா. அவங்களுக்கு தான் அது, அதுவும் அவங்க தான் அது. அந்த ஆத்மாவுக்கு அன்பே சிவனே குரு.